20 வயதுல அமெரிக்காவுக்கு படிக்க வந்திருக்கிறாங்க. You're under arrest at this point. Okay. Under what? Arrest. 21வது வயதுல சொந்த நாட்டுக்கே திரும்ப போயிட்டாங்க. சம்பவம் 2025ஆம் ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி நடந்தது. இப்போ போன மாதம்தான் இந்த கேர்ள் வந்து சொந்த நாட்டுக்கே திரும்பி போயிருக்கிறாங்க. வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? ஸ்டூடெண்ட் விசா மூலமாக அமெரிக்காவுக்கு படிக்க வந்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ அமெரிக்காவில் இருக்க முடியாமல் சொந்த நாட்டுக்கே இவங்க திரும்பி போயிட்டாங்க. இது அமெரிக்காவில் வாஷிங்டன் நகரத்தில் உள்ள வால்மார்ட்டில் நடந்த ஒரு வகையான திருட்டு. இப்படி ஒரு புது நாட்டுக்கு வந்து இந்த மாதிரி மக்களால் திருட முடியுமா என்பது ஒரு பெரிய சந்தேகம்தான். பார்த்தால் தெரியுது இது இவங்களுக்கு புதுசு. ஆனால் இதை இவங்க எதிர்பார்க்கவே இல்லை. வால்மார்ட்டுக்கு ஷாப்பிங்குக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு வால்மார்ட் ஷாப்பிங் கார்ட்டை தள்ளி கொண்டு இவங்க ஒரு ரீசைக்கிள் பேக்கை கேரி பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த பேக் எடுத்து ஷாப்பிங் கார்ட்டுக்குள்ளே வச்சுருக்குறாங்க. அப்படியே ஷாப்பிங் செய்யும் பொழுது ஒரு சில பொருட்களை வந்து கார்ட்டுக்குள்ளே வச்சுருக்குறாங்க. ஒரு சில பொருட்களை வந்து அவங்க கொண்டு வந்த ரீசைக்கிள் பேக்குக்குள்ளே வச்சுருக்குறாங்க. பிறகு ஒரு பிளாங்கெட்டை எடுத்து அந்த காட்டை மறைக்க பார்த்துருக்குறாங்க. அதுக்குள்ள ஒரு குடை இருந்திருக்கு, அதுக்குள்ள ஒரு ஜக் இருந்திருக்கு. அந்த ஜக்கை வந்து இவங்க கொண்டு வந்தாங்களா இல்லாட்டி இந்த கடையில் எடுத்தாங்களான்னு அந்த கேமராவில் பிடிபட இல்லை. ஆனால் இவங்களை யாரோ வாட்ச் பண்ணி கொண்டே இருந்திருக்கிறாங்க. கேமராவில் இந்த ஸ்டோர் ஒர்க்கர்ஸ் வந்து இவங்களை வாட்ச் பண்ணி கொண்டே இருந்திருக்கிறாங்க. இவங்க கடைசியாக கேஷியர்கிட்ட போய் அரைவாசி பொருட்களுக்கு வந்து காசை பே பண்ணியிருக்கிறாங்க, $68. மீதி அரைவாசி பொருட்கள் அந்த பேக்குக்குள்ளே இருந்த பொருட்களுக்கு வந்து இவங்க காசு பே பண்ண இல்லை. அப்படியே இந்த பொருட்களை வாங்கி கொண்டு கஸ்டமர் சர்வீஸுக்கு போய் இந்த ஜக்கை ரிட்டர்ன் பண்ண பார்த்துருக்குறாங்க. ஆனால் பில்லில் இந்த ஜக்கோட எந்த ஒரு இதுவுமே இல்லை. இந்த ஜக்கை இவங்க வாங்கினதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஆனால் இவங்களுக்கு ஏதோ முதல்ல தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இவங்க நேராக கஸ்டமர் சர்வீஸுக்கு போய் இந்த ஜக்கை வந்து வாலண்டியராகவே தான் டொனேட் பண்ணுறேன்னு சொல்லி அந்த ஜக்கை அதிலே விட்டுட்டு திருப்பி கொடுத்துட்டு அப்படியே வெளியில் போகிறாங்க. வெளியில் பார்க்கிங் லாட்டுக்கு போகும் பொழுது ஸ்டோரில் இருந்தவங்க வந்து இவங்களை வந்து கையும் களவமாக பிடிச்சு போலீஸுக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க. போலீஸ் வந்து இந்த முழு வீடியோ எவிடன்ஸையும் பார்க்குற காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. Back at it. Yes, sir. All right. Say it. How do you say your name? Sneha. Okay. So That's the receipt of the stuff. $68. Yes, that's that stuff there in that basket. Okay. I started watching her. She was walking through the store. She had that reusable bag sitting in the cart, and she had some stuff sitting in it. She went over, selected that white purse there from the apparel area, and went over to Homelines where she removed a jar that she ended up returning after all this happened. Before I stopped her, and she removed a blanket that's actually sitting out on the counter from the bag and set it on the shelf. Okay. Selected the rest of the stuff as I was watching her, wandered around, leaving that bag empty in the cart as she was selecting stuff. And then she went over to the celebration cards aisle, I thought she selected a card, but I haven't seen it here. And then concealed all the stuff that's in the blue basket inside the bag. Tipped the bag over on its side and closed the top so you couldn't see inside of it. Cut this stuff out of the bag, went up to register 12, paid for those items, which is that receipt right there. Perfect. She walked over to customer service with a mason jar about yay big. I'll have to check camera later to see if she actually came in with it or not. Okay. But she returned that jar and then went out the door here to the sidewalk where I stopped her and brought her back in. Okay. We do have video of the register 12 transaction if you'd like to see that real quick. Yeah. Turn the... There you go. So. Speed that up to two times. So that's the mason jar right there in the cart still in front of the blue bag. Okay.
there's that bag folded over. And I don't know if you're going to be able to see. Yeah, she was just a little bit off camera. She stands it up and puts that stuff she paid for on top of the unpaid for merchandise. Okay. And then, like I said, she goes from there. Customer service does a return on the jar and then out these doors. Okay. And the jar, you said you weren't sure. I did not see her pick it up. She had it when I started watching her, so I'll have to look at video to see if she came in with it or if she selected it here. So I'm guessing It's not included on there, here. no. Okay. Well, if you do find out that she grabbed it while she was in here, can you just give me an updated? Yep, I'll email you an receipt and everything? updated. Perfect. Okay. And then video footage and everything on a disc again. Yep. That cool? Yep. Awesome. Okay. That is everything. That is not the stolen stuff, yes. Okay, gotcha. செய்த தவற ஒத்துக்கொள்றாங்க, தெரியாம செஞ்சுட்டு கூட சொல்றாங்க. நான் எடுத்தது ஒரு பேட் சாய்ஸ். நான் ஒரு நல்ல ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கிறேன். நான் ஒரு ஸ்டூடெண்ட். நான் படிக்க வேண்டும். அடிக்கடி சொல்றாங்க. இனிமேல் இந்த பிழையை இனிமேல் செய்ய மாட்டேன்னு கூட சொல்றாங்க. இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணுறதுக்கான முக்கிய காரணம் யாராவது நீங்கள் வெளிநாடுகளுக்கு வருவீங்களா இருந்தால் இந்த மாதிரி தவறுகளை ஒரு நாளும் செய்யவே கூடாது. இது இப்போ இல்லாட்டின் பிற்காலத்தில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இது உங்களை மட்டுமே உங்களுடைய entire ஃபேமிலியுமே இது பாதிக்கும். Do you have anything to add? Or did you have any? Do you dispute anything he said? Can I speak with you, please? Privately? I mean, I just want to get. You want the door closed? You can come in. Okay. I know I made a bad choice. I'm really very sorry. I mean, I won't do that ever again. I'm from a good family and sorry. I actually did wrong and I'm sorry for that. Okay. I understand this is, I mean, I want to study. you want to study? Like at school? Is that what you're I'm doing? a student. Okay. Listen, I get this is a hard situation, all right? But I made a bad choice. I understand. நார்மலாக அரெஸ்ட் பண்ணால் ஒரு நாள் 2 நாள் ஜெயிலில் போட்டுட்டு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே இவங்களுக்கு சொல்கிறாங்க, நாங்கள் இன்றைக்கே உன்னை ரிலீஸ் பண்ணுறோம், நீ வீட்டுக்கு போகலாம். வந்த போலீஸ் கொஞ்சம் ரீசனபிளான ஒரு போலீஸாக தான் தெரிகின்றது. ஜெயிலுக்கு போக தேவையில்லைன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும்லேயும் ரெடி பண்ணவனா நான் ஒரு ஸ்டூடெண்ட் வீசாவில் இருக்கிறேன். இப்போ ஸ்டூடெண்ட் வீசா சரியான ஸ்ட்ரிக்டாக இருக்குது. நாளைக்கு இந்த கிரிமினல் ரெக்கார்ட்னால எனக்கு வேறு பிரச்சனைகள், வீசா எக்ஸ்டென்ஷன், நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கூட சொல்கிறாங்க. But I won't do that ever. Listen, I'm going to write you a citation. You're going to go home today, okay? Home? You're going to go home today, right? So, yes, you're going to go home You're today. going to be released from our custody today. So you'll be free to leave after he cites you. Yeah. Okay, so you're not going to jail today, okay? Jail? Yeah, you're not going to jail, okay? But I'm going to ask you a few questions, okay? And then we'll do the citation. Citation as in? What? That citation as in? It's a it's a paper that we give you, and it has your information, my information, and it'll tell you you have to appear to court over this issue, okay? But you're not going to jail, okay? So you're going to be issued a citation, criminal citation, okay? Do you still want to answer questions? Is there? Yeah, okay. Yes. I don't want to be in the papers or anything. I mean, I'm really sorry for that, and I promise I won't let that happen again ever. I don't have anything to do with the papers, okay? With like the news, if that's what you're referring to. Not the news, like the paper. I mean, I'm on a visa, and like right now it's going actually strict, which can cause problem with my studies as well. Okay. And Well, so do you have anything to dispute what he's saying? Like, did you take that stuff? yeah, like the same price I kept as well, an umbrella, a blanket, and a bag. And that even the jar that he's talking about, she wasn't able to find that on my card. I donated it. Like she was saying, I can keep it in lost and found or the donation, and I agreed to it. I mean, the 68 or something, the price which is for that stuff.
the same price or maybe more than that I kept back, and I did that because the stuff I had I wasn't using, and I made a wrong choice to keep it back. Okay. This stuff. Do you have money to pay Yeah. for the items? Yeah. Okay. Why'd you decide to steal them? I made a bad choice. I'm sorry for that, Okay. and I won't let that happen again ever. ஒரு இடத்துல இந்த போலீஸ் ஆஃபீஸர் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறார். இந்த பொருட்களை வாங்கின நீ உனக்கு பே பண்ணுறதுக்கு கையில் காசு இருக்கா? அதுக்கு அவங்க தன்னிட்ட காசு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கையில் காசு இருந்துமே இவங்க பே பண்ண இல்லை. இவங்க செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டுட்டாங்க. இனிமேல் தான் கேர்ளை வந்து இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. அரெஸ்ட் பண்ணி காரடிக்கு கூட்டி கொண்டு போக போகிறாங்க. இதுவரை பேச்சாக தான் இருந்தது. இனிமேல் தான் ஃபிசிக்கலாக வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்க போகிறாங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், இவங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட மாட்டோம்னு சொல்லிட்டு எதுக்கு கையில் விளங்க மாட்டி காரடிக்கு கூட்டி கொண்டு போகிறாங்க என்று. இந்த சம்பவம் 2025ஆம் ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி நடந்தது. இப்போ போன மாதம் தான் இந்த கேர்ள் வந்து சொந்த நாட்டுக்கே திரும்பி போயிருக்கிறாங்க. Okay. Well, at this time, again, you are under arrest at this point. Okay. Under what? Arrest. So I'm gonna have you stand up. I'm gonna put handcuffs on you. Listen, you're not going to jail today, but stand up. Good. Just stand up. Turn around. Just turn around. I'm sorry. You. Can you respond? So, ma'am, you're being audio and video recorded. Today's date is June 14th, 2025. Approximate time is 3:36 in the afternoon. You're under arrest for theft 4. Theft 3. So forth. So I gauged these and double locked them for you for your comfort. All right. Sorry. I just gauged them and double locked them so they don't get tighter on you. Okay. So I'm gonna read you something really quick and then we'll go back out to the car. So I'm just gonna read your rights again. Ma'am, what's your date of birth? 18th February 2006. You have the right to remain silent. Anything you say can't be used against you, and in a court of law, you have the right at this time to talk to a lawyer, have him present with you while you're being questioned. If you cannot afford to hire a lawyer, one will be appointed to represent you before questioning if you wish. You can decide at any time to exercise these rights and not answer any questions or make any statements. Do you understand these rights? Yes, this is Sam, Laura, Edward, Henry, Adam. All right, so we're gonna go to my patrol car. King, We're gonna write Tom, a citation, Adam, okay? Robert, Isaac, Adam, date of birth. Do I need to go like 02, this? 18, Yeah, you have to go in those 2006. cuffs, okay? I'm really sorry for what I did. I understand. Are you guys gonna bring the? Yeah, I'll bring Sark out. All right, I appreciate it. I don't want to go like Let's this. go. You are going like this. Let's go. Go to the right. Step Do right. you have identification for Washington? Do you have any local U.S. identification? Other than this, do you have like a driver's license or an identification card? Okay, a U.S. passport or a foreign passport? Okay, through what country? India. Okay, and do you have any ID in the United States from any other states? No? Take a step left. Am I going somewhere? Nope. You're gonna have a seat in here in a second, but I'm gonna search you. Okay. Yeah. So turn towards the vehicle. Turn towards the vehicle. Thank you. Take a step back. All right. Widen your stance. Spread your feet out. One more. Okay. Don't move. Okay. Alright, I'll start to the music again, right? Alright. And then, which is your first name? Okay.
of my hand is super. I can. I just want to make sure I. And you don't have anything on you that's going to stab me, stick me, or poke me? Sure. You don't have anything on you that's going to stab me, stick me, or poke me, right? Yeah. I found that I apologize for your version. These don't have back pockets? No back pockets? Don't reach. You don't have back pockets? Don't reach. I don't remember. What? I don't remember. Okay. Go ahead and bend just a little bit. Back of my hand, super chest. India. Yeah. She briefly mentioned it when she was talking to you guys, but she mentioned it several times. Supposedly she brought this in a bag. She left this on a shelf in the house. I found it. I did not see her in the bag. I watched her take this and like so, but it's definitely her. Yeah. Why'd you get rid of the blanket that you I brought? didn't wanted it. You didn't want it? I'm sorry. No, it's you brought it in though. Here. Walk this way. You brought it in, right? Yeah. Okay. So you just didn't want it anymore? No. Alright, back of my hand, I'm a sweep your groin, okay? Spread your legs. Thank you. And have a seat in the car. Watch your head. Alright, I'm gonna take your hair clip out for right now, okay? I don't need to do that. Just go ahead and get comfortable. There's some இந்த கேர்ள்ட கையில் விளங்க மாட்டி ஒரு மணித்தியாலத்துக்கு மேலே காருக்குள்ளேயே வச்சுருக்குறாங்க. அதுக்கு காரணம் வந்து இவங்க வந்து இந்த டைமில் வந்து இந்த கேர்ள்ட கிரிமினல் ரெக்கார்டை வந்து செக் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்ஸுக்கும் கால் பண்ணி இந்த கேர்ள்ட பேர், டேட் ஆஃப் பர்த் எல்லாம் வச்சு செக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இந்த கேர்ள் வேறு இடங்களில் இந்த மாதிரி சம்பவங்கள், திருட்டுகள் ஏதாவது செய்திருக்கிறாங்களான்னு செக் பண்ணி பார்த்துருக்குறாங்க. எந்த ஒரு ஃபைலுமோ கேஸுமோ இதுவரை அவங்க செய்ததுக்கான ஆதாரம் இல்லை. ஆனால் இந்த கேர்ளுக்கு கிரிமினல் ரெக்கார்ட் இந்த கேஸில் இப்போ புதுசாக வந்துள்ளது. ஸோ இப்போ வந்து ஒரு சில பேப்பரில் கையெழுத்தை வாங்கிட்டு இந்த கேர்ளை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. நார்மலாக வந்து இந்த மாதிரி கேஸில் வந்து இந்த கேர்ள் இந்த வால்மார்ட்டுக்கோ வேறு எந்த ஒரு வால்மார்ட்டுக்கோ இவங்க திரும்ப போக முடியாது. ஏன் பார்க்கிங் லொட்டுக்கு கூட இவங்களால் திரும்ப போகவே முடியாது. அப்படியான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் தான் அங்கே இருக்கும். We're trying not to. Okay, so I'm going to review this really quick. All right, so this is your criminal citation, okay? So here's the Whitman County Court. This will be the address right up here, phone number, and the website, all right? Ooh, I got to reprint this. Can you watch it really quick? I need to scale it down. It's cut off. Oh, okay. Yeah, so I'm just going to scale it down really quick. Yeah. 85? Okay. The premises now, okay? Just that bottom line. Your badge number. Good. That's not up to us, man. That's To your badge number. yeah. We don't do any of that. Our local court doesn't do any of that. But that's whatever authorities make those decisions. All right, I put the case number up there for you. Okay. Good? Yep. I did tell Grandma that it'll be Tuesday afternoon, Tuesday night before I can see you. Okay, not a problem. Great. Thank you, Zane. Okay, so here's your ID. Yeah, grab your blanket
and then here's your bag. You can throw the blanket out right there if you want to properly dispose of it. Okay, so you got your citation, your ID back, so you can take your stuff, and you're gonna have to leave the premises now. Okay. இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போய் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இவங்களை வந்து ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கேஸையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷனை வச்சு தான் இந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து இவங்களுடைய கிரிமினல் ரெக்கார்ட் வந்து இவங்களுடைய ஃபைலில் அப்படியே இருக்கும். அது மட்டும் ஒரு நாளும் அழியாது. ஸோ திங்க் பண்ணி பாருங்க, ஒரு $30,000 பே பண்ணி தான் இவங்க அமெரிக்காவுக்கு வந்திருக்கிறாங்க. அதுவும் வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸை விற்று தான் இவங்களை வந்து அமெரிக்காவுக்கு படிக்க அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ வந்து இவங்க வந்து தன்னுடைய ஃப்யூச்சராக மட்டுமில்லை, இவங்களுடைய என்டையர் ஃபேமிலியை வந்து இவங்க வந்து புட் டவுன் பண்ணின மாதிரி தான். ஆனால் இங்கே எப்போ இவங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் உருவானதுன்னு சொன்னால், இவங்களால் எந்த ஒரு ரீட்டெயில் ஸ்டோர்லேயும் போய் ஒரு வேலை எடுக்க முடியாமல் இருக்குது. அதாவது கிரிமினல் ரெக்கார்டை செக் பண்ணி பார்த்து இவங்களுக்கு வந்து வேலை கொடுக்குறாங்க இல்லை. இது எல்லா இடங்கள்லையுமே அதிகமாக நடக்குது. உங்களுக்கு ஒரு இடத்துல வேலை கிடைக்காதுன்னு சொன்னால், உங்களுக்கு கிரிமினல் ரெக்கார்ட் இருக்குமா இருந்தால் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு வேலை கிடைக்காது. அதை விட இன்னும் ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொன்னால், போலீஸ் தன்னை பாதுகாத்து கொள்றதுக்காக பாடி கேமை வந்து பப்ளிக்கில் மீடியாக்கில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்க கொடுக்குற காரணம் என்னென்னு சொன்னால், பப்ளிக் அவேர்னஸ். இந்த மாதிரி செயல்களை நீங்கள் செய்வீங்களா இருந்தால் உங்களுக்கும் இதுதான் தண்டனை. அதுக்காகவே இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த கேர்ள்ட தாப்பனுக்கு நடந்த விடயங்கள் தெரியும். இந்த மாதிரி பப்ளிக்கில் இப்படி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகும்ன்ட்டு அவங்களுக்கு ஒரு நாளும் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த வீடியோவை இந்த கேர்ள் திரும்ப பார்த்து அவங்களால படிக்க முடியாமல் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு வாழ்க்கையாக உருவாக்கப்பட்டு இவங்களாவே இப்போ வந்து சொந்த நாட்டுக்கே இவங்க திரும்பி போயிட்டாங்க. போய் அங்கேருந்து ஃபேமிலி பிக்சரை வந்து அவங்களுடைய ஒரு ப்ரொஃபைலில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நான் இப்போ நல்ல ஹாப்பியாக இருக்கிறேன். ஆனால் நான் செய்த தவிர வேறு யாருமே வெளிநாடுகளில் போய் செய்திடவே வேணாம்னு சொல்லி ஒரு அட்வைஸாக கூட அந்த பிக்சருக்கு கீழே ஒரு சின்ன ஒரு காமெண்ட் போட்டிருக்கிறாங்க. அந்த பிக்சரை ரிலீஸ் பண்ண வேணாம், எதுக்கு அது ஒரு ப்ரைவசியாக இருக்கட்டும். எதுக்காக இந்த வீடியோவை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம்னு சொன்னால், வெளிநாடுகளுக்கு நீங்கள் வந்தால் நல்ல வடிவாக படித்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை தேடி முன்னேற்றத்துக்கு போக வேணும். இதை விட்டுட்டு சின்ன சின்ன தவறுகள் நீங்கள் செய்யாட்டியும் யாராவது உங்களுக்கு சொல்லி தந்தால் கூட நீங்கள் நிலத்தில் ஒரு $50 ஒரு $1 இருந்தால் கூட நீங்கள் அதை எடுக்கவே வேணாம். ஏன் கடைகளுக்கு போகிறீங்க, ஒரு சில பொருட்கள் இருக்கும், நீங்கள் எந்த பொருட்கள் வாங்கினாலும் பே பண்ணி வாங்கிட்டு போங்க. யாருமே சுற்றி இருந்து உங்களை பார்க்க மாட்டான்னு மட்டும் நீங்கள் நினைக்கவே வேண்டாம். கேமரா உங்களை வாட்ச் பண்ணி கொண்டே இருக்கும். எப்போ உங்களை பிடிக்கணும்னு நினைப்பாங்களோ அப்போ நீங்கள் பிடிப்படுவீங்க. ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.